வெல்கம் டு கேப் கொமரன் மீடியா. நம்ம இப்போ எங்க போறோம்னா 100வது பாகுபலிக்கு போறோம். தென்கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி பூ மொட்டு செல்லம் கொஞ்சுதே தாலாட்ட. நம்ம சிசிஎம் டீம்ல இருந்து எல்லாரையும் சேர்த்து, எல்லாரும் தனித்தனியாக தான் இருந்தாங்க, எல்லாரையும் ஒன்றா இந்த ஆஃபீஸுக்குள்ளே சேர்த்து அவங்கள நம்ம பாகுபலி கொண்டு வரோம். மோனிஷாவும் இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் போயிட்டு கொஞ்சம் சீரியஸாக தான் வந்திருக்கா. மோனிஷா, 100வது பாகுபலியில போய் நம்ம பங்கேற்க போறோம். அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க. நம்ம இப்போ எங்க போறோம்னா 100வது நான் தான் பேசுனாங்க, இல்ல என்ன பார்த்து சொல்லு. சரி, நம்ம பார்த்து சொல்லிடுவோம். இந்த இடத்தை பிறந்தது குளித்துறையா. நம்ம 100வது பாகுபலி பார்க்க வெட்டுமணிக்கு ரோட்டுக்குள்ள இறங்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பாகுபலியை அடைஞ்சிருவோம். நம்ம வந்து கரெக்டான வழியோட போகல, நம்ம குறுக்கு வழியா தான் நம்ம போறோம். கன்னியாகுமரியில பிறந்த எல்லாருக்குமே ஆடி மாசம்னா இது கொஞ்சம் ஸ்பெஷலா தான் இருக்கும். அதுவும் இல்லாம கன்னியாகுமரி பீப்புள்ஸ் மட்டும் இல்ல, கேரளால இருந்துமே நிறைய பேர் இங்க வருவாங்க. நம்ம பாகுபலி போகு வெட்டுமணி ஐயப்பன் கோயில் பக்கத்தோடு தான் போறோம். நம்ம வந்து கரெக்டான வழியோட போனோம். நம்ம 10 ரூபா பே பண்ணணும். அதனால நம்ம கள்ள வழியா தான் நம்ம இப்ப யூஸ் பண்ணிருக்கோம். அட வெக்கம் கட்டுவீங்களா? சாரி, டீம்மேட் சொல்றாங்க, இப்ப நம்ம எப்படி போனாலுமே பே பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் இல்லாம இந்த கோவில் வந்து மார்த்தாண்டத்திலேயே கொஞ்சம் ஸ்பெஷல் ஆனது. ஏன்னா இந்த மார்த்தாண்ட சைடோடி வரும்போதே படகு சவுண்ட் கேட்கும். எந்த டைமா இருந்தாலும் சரி படகு சவுண்ட் கேட்டுட்டே தான் இருக்கும். அப்ப அதை நம்ம கேட்டாலே நம்ம வெட்டுமணி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இந்த சவுண்டு கேக்குதுல, இந்த சவுண்ட் வந்து இயர்ல எந்த டைம் வந்தாலுமே இந்த கேட்டுட்டே தான் இருக்கும். ஒரு தீபாவளி மாதிரி இந்த சைடுல எல்லாருக்குமே இது ஒரு தீபாவளி ஃபெஸ்டிவல் மாதிரின்னு சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது. வாங்க, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. நாங்க ரொம்ப நேரம் மட்டும் அண்ணனுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க அப்பா கைஸ் எதுவுமே நம்பாதீங்க. 2:30 வரேன்னு சொன்னாங்க. 2:30 வரேன்னு சொன்னா வந்துட்டு டைம் 5 ஆயிடுச்சு. 5 மணி தான் வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சு சிசிஎம் என்ன பண்ண போகுது? வந்த காரணம் என்ன? உண்மையை சொல்றதா இருந்தா ஆக்சுவலி எனக்கு பாகுபலி வர பிடிக்காது. இப்போதைக்கு சின்ன வயசுல வந்த ஞாபகங்கள் நிறைய இருக்கு. ஸோ அதை திரும்ப ரீகலெக்ட் பண்ணலாம் இருக்கலாம். யாரும் வெளியே ஓடாது. எனக்கு தெரியும் 100வது பாகுபலின்னு நினைக்கிறேன். 100வது பாகுபலிக்கு நீங்க ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்களா, இல்ல சும்மா தான் வந்தீங்களா? இந்த வெயில் அடிக்க நேரம் எதுக்கு பாகுபலி வந்தீங்க அதை சொல்லுங்க. தேவைதான், இந்த கொஸ்டின் தேவைதான். நாங்க 2 பேரும் இப்போ தான் இந்த கண்ணாடி வாங்கணும். 100 ரூபாய் இந்த கண்ணாடி. ஆனா இந்த கண்ணாடி போட்டா சன்லைட் வந்து ரொம்ப பட மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப நல்லா அப்படியோ? சரி, அவனை பாரு, என்ன பார்த்து சிரிக்கியா? என்ன பார்த்து சிரிக்க. எல்லாருக்கும் லாஸ்ட் நாள் வெளி போடுவேன் இங்க வச்சுனா. இந்த குளித்துறை ஆறுங்கிறது இதுதான். இந்த ஆத்துல தான் இந்த பாகுபலியோட ஸ்பெஷலே. லாஸ்ட் டேல இந்த இறந்தவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இப்ப மூதாதையர், நம்மளுடைய மூதாதையர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க இறந்தவங்களுக்கு இந்த லாஸ்ட் நாள்ல இங்க வச்சு இந்த படையல் எல்லாம் வைப்பாங்க. இந்த காய்கறி அந்த மாதிரிப்பட்ட சாதனை எல்லாம் வச்சு அவங்களுக்கு பிடிச்சது வச்சு பலி கொடுப்பாங்க. அதுதான் இந்த இடத்தோட பெரிய ஸ்பெஷலே. இன்னைக்கு எல்லாம் தெரியாது, லாஸ்ட் டே வந்தா மட்டும்தான் அதோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு மட்டும் இல்லாம நம்ம இதோட லாஸ்ட் நாளும் வந்து இதை பார்ப்போம்னு நான் நினைக்கல, வரமாட்டேன். இவன் தான் நம்ம எடிட்டர் ஆகாஷ். எந்த மாதிரி அசிங்கமான வீடியோ எடுத்து கொடுத்தாலும் அவன் நல்லபடியா எடிட் பண்ணி தருவான். அப்போ இந்த எடிட்டர் ஆகாஷ் ஒருத்தர் கிடையாது. அசிங்கமா வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கியா நீ? ஸ்ரீஜித் அண்ணா இல்ல, உனக்கு வெக்கமா இருக்குமா அசிங்கமா வீடியோ எடுக்கிறதுக்கு? இத கட் பண்ணிருங்க. யூ गाइस, நான் என்ன சொல்ல போறேன்னா, இப்போ இந்த பக்கம் தாமிரபரணியும் அந்த பக்கம் கடலும் சேர்ந்திருப்பதுதான் நம்மளுடைய. இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை, அந்த பக்கம் தேங்காய் பட்டன கடை. ஏய், நான் சொல்றேன், நீ அமைதியா இரு. நீ பொத்திட்டு உட்கார். ஆக்சுவலா இதுதான் நம்மளோட பாலம். இந்த பாலத்துக்கு இந்த பக்கம் தாமிரபரணி ஆறு, இந்த பக்கம் இந்த வெள்ளம் அப்படியே இங்க போச்சுன்னா கடல் வெள்ளம் சேர போகுது. அப்படிதானே? அது நம்ம கண்டிப்பா இதை குடிச்சு பார்த்தா நார்மல் வெள்ளமாவும், அதை குடிச்சு பார்த்தா உப்பு வெள்ளமாவும் இருக்கும். ஒரு வழியா நம்ம பாகுபலி உள்ள வந்துட்டோம். பாகுபலி உள்ள வந்துட்டோம். இங்க சுத்தி பார்த்தா பண்ட கடை மட்டும்தான் என் கண்ணுக்கெல்லாம் தெரியுது. ஆனா கண்ணாடியை கலத்திட்டு பார்த்தாலும் அதே நிலைமை மட்டும்தான் தெரியுது. உள்ள போய் நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம், வாங்க போலாம். தரமான சுவை. ஓசரி சோறு கிடைச்சா உட்கார்ந்து கட்டு கட்டுறாயா? ഈ 5 സ്റ്റാർ ഹോട്ടലിലെ ഭക്ഷണത്തിനിടയിൽ ഒരു ഹോംലി മീൽസ്. அண்ணா 10 பேர் அண்ணா. டிக்கெட்டை கொடுத்துட்டோம். நம்ம யாராச்சும் வழி மாறாம இருக்குது ஏதாச்சும் டேக் ஏதாச்சும் கட்டி விடுங்க உள்ள. இது வந்து த்ரெட் ஆஃப் தளபதியும் அவர் கூட இன்னும் யாரோ ஒருத்தர் இருக்காரு. யாரும் தெரியல.
மேல போட்டோ போட்டிருக்கு. அவர் வந்து யாருன்னா இது ரீசெண்டா ட்ரெண்டிங்ல இருக்க த்ரெட் ஆர்ட். இங்க இருக்க எதுவுமே மிஷினால பிரிண்ட் பண்ண எதுவுமே இங்க இருக்காது. எல்லாமே ஹேண்ட்மேட் மட்டும் தான் இருக்கும். எல்லாமே ஹேண்டால பண்ண மட்டும் தான் இருக்கும். ஆனா இது மட்டும் கையால பண்ணது கிடையாது. இது ஒரு மனிதனோடது. கண்டிப்பா இதுல பெஸ்டா இருக்கவங்களுக்கு பிரைஸ் கொடுப்பாங்க தானே. அந்த 100வது பாகுபலியோட ஸ்பெஷலே இந்த ஒட்டகம் தான் நான் நினைக்க மாட்டேன். ஆனா அங்க நிறைய இருக்குது. அக்கா இந்த 100வது பாகுபலிக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் இருக்கா? எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்ல. நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வந்தது ராட்டி அரகு தான். அந்த வரைஞ்சி வச்சிருக்கிறதெல்லாம் பாக்கிது எனக்கு ஆசை தான். சின்ன வயசுல நான் நல்லா பாப்பேன். ஆனா இதுல யாரு ரங்கு ரங்குன்னு சுத்திய நேரம் தான் நல்லா சூப்பரா இருக்கும். நானும் மோனியும் இன்னைக்கு ராட்டி ஆற போறோம். அந்த குழம்பு சாப்பிட்டு பாரு. நாங்க தான் கேப் கோமரன் மீடியா. இப்ப 100வது பாகுபலிக்கு நீங்க டீமா வந்திருக்கீங்க. கேப் கோமரன் டீமா வந்திருக்கீங்க. இல்லங்க நாங்க பேசிட்டு. இல்லங்க நான் பேசிட்டு. நீ பேச செத்துருவான். நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்? நான் 100வது பாகுபலிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு क्वेश्चन கேளுங்க. அதை வச்சுக்கங்க. என்கிட்ட மைக் இருக்கு. இல்ல நீங்க இத வச்சு கேளுங்க. ஒண்ணு இல்ல. எங்களுக்கு தேவையில்லை. நீங்க எங்கள்ட்ட क्वेश्चन கேட்கலாம். மக்களே இப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா பாகுபலிக்கு ஏன் பாகுபலின்னு பேர் வந்தது? பாகுபலினா எனக்கு தெரியும். ஏன்னா தெரியும் நினைச்சேன். வரும் ஆனா வராது. மைக்கு கிட்ட வந்து மறந்து போச்சு. ஆடி மாசத்துல இருக்கக்கூடிய அமாவாசைக்கு நம்மளை விட்டு சென்ற முன்னோர்களுக்கு நம்ம வந்து மக்கள் வந்து இங்க வந்து பலி தர்ப்பணம் பண்ணுவாங்க. அதாவது மலையாளத்துல வாவுன்னு சொல்லுவோம். தமிழ்ல வந்து அமாவாசையா வாவு. அதனால வாவு இந்த மாசத்துல பலி பண்ணனால வாவுபலின்னு வந்துச்சு. சரி அவங்கள்ட்ட क्वेश्चन கேளுங்க. நான் கேக்கேன். வாங்க தமிழ் தெரியாதா? நீங்க என்ன பார்க்க வந்தீங்க? நல்லா இருந்துச்சா? எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து சொல்லுங்க. அங்க இருந்து வந்தீங்க இல்லையா? என்னெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க? இதெல்லாம் வச்சிருந்தாங்க நிறைய. பாத்தீங்களா? ஃபேமிலியா வந்தீங்களா? தனியா தான் வந்தீங்களா? சரி நீங்க சொல்லுங்க. இந்த பாகுபலியை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? இது 100வது பாகுபலி. இதோட ஸ்பெஷல் என்னது? இது 100வது பாகுபலி. நான் ஒரு 5 வருஷமா தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் வேற ஊர்ல இருந்தீங்களா? இது உங்களை இப்ப யாரு சொல்லிங்க வந்தீங்க பாகுபலி பார்க்க? பாகுபலி இங்க நடக்குது இல்லையா? இது யாரு சொல்லிங்க? 5 வருஷமா தானே வரீங்க. அந்த ஃபர்ஸ்ட் வருஷம் உங்கள்ட்ட யாரு சொல்லிங்க இங்க வந்தீங்க? நோட்டீஸ் பார்த்து வந்தீங்களா? சரி இனிமே நீங்க வருஷமா வரணும் சரியா? பாகுபலி பார்க்க வாங்க. ஆனா நாங்க எல்லாம் எல்லா வருஷமா இனி உங்களை பார்க்க மாட்டோம். சரி தேங்க்யூ பை. ஃபாலோ பண்ணுங்க. பண்ணிருங்க. இதுவரை ஒரு பாகுபலி வந்து கூட நான் உள்ள இருக்க கேம்ஸ் பார்த்ததே கிடையாது. இப்பதான் எங்க கேம்ஸ் இருக்குன்னே தெரியுது. நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ பாக்கினால என்னோட கோமால இருந்தா வாரி விரும்பு. கோமாயில ஒண்ணு இல்ல. நான் இன்னைக்கு தான் கேம் இருக்குன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா பைசா ஒண்ணு இல்ல. இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்க தான் போறோம். வாங்க. ஒரு பைசா. நான் எறியேன். பைசா கொடுங்க. பைசா கொடுங்க. நான் எறியேன். ஜிபே பண்ணலாமா? எத்தனை ரூபா வருது? 50 ரூபா பே பண்ணுவியா? ஒரே மூணு பாலா. ஒண்ணு உனக்கு தெரியும். நான் 3 முதல்ல காட்டுறேன். பண்றாரு. பாஸ் பே பண்றாரு. நான் ஃபர்ஸ்டா எறிய கேம்ல நான் சேர போறேன். 3 இடம் இருக்குது. இந்த 3ல நான் எறிஞ்சா ஒண்ணும் படாது. சாலா கப் நமதே. அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அப்படியே மூஞ்சில எரிஞ்சிராத. அவரே பயந்தாங்க எந்திரிச்சு. பையர் ஏறு விட்டாரு. ஒரு 50 ரூபாய் மொத்தமா தள்ளி விட்டுரு. குறிப்பாக நல்லா குறிப்பாத்தா. எனக்கு வந்து நான் எறிஞ்ச கிளாஸ் எல்லாம் விழுந்துட்டேன். என் ஆகாஷ் எறிய கிளாஸ் கண்டிப்பா ஆகாஷ் எறியது விழாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பலூன் சுட போறேன். தோசை சுட போறா காய்ஸ்.
தேங்க்யூ. இவ எத்தனை தான் பில்டப் போட்டாலும் ஒண்ணும் உடைக்க மாட்டா, எனக்கு நல்லாவே தெரியும். சீரியஸா மோனி அடிக்கிறார்கள். ஓ மை காட், காட் இட்ஸ் கோ. நீ நாலு பலூன் உடைஞ்சு. நீ தான் அடிச்சியா? இதுக்கு ஒண்ணு செய்யல, என்ன தெரியுமா? சிசிஎம் மானத்தை உடைச்சது ஒண்ணே அதோட ஒண்ணு. ரெண்டு பேரும் நக்கா இது வரைக்கும் உடைச்சிரியா? லாஸ்ட் மூணு பேலூன். கமான், திக் 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 திக். சுட்டு போடுவா. நக்கிட்டு போச்சு லாஸ்ட் ஒன்று. இன்னைக்கு அக்கா வெறியோட இருக்கா. ஒரு கேமே விட மாட்டா போல இருக்கு. 5 கப்பையும் அடிச்சா வேணா தெரியா? எதை வேணா எடுத்துக்கலாமா? அக்காளை கமான் ஈஸி. அக்காளை ஏறி பரிசு. நீ வா. ஹலோ गाइस, நாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொலம்பு சேர போறோம். அதுவும் இல்லாம எனக்கும் மோனிக்கும் என்ன ஆசைனா, அந்த எண்ட்ல ஒரு 2 இடம் தான் இருக்குது. அந்த 2 இடத்துல தான் நாங்க 2 பேரும் போய் பார்க் பண்ண போறோம். அதுல இருந்துட்டு இந்த குளித்துறையே நாங்க மேல இருந்து பார்த்து ரசிக்க போறோம். உயிரோட இருந்தா வெளியே வந்து பார்க்கலாம், இல்லைன்னா நாளைக்கு இதே ஆடி வெளி முடியினா எங்களுக்கு வெளி போட்டுடலாம். நாங்க இந்த லாஸ்ட்ல இருக்கோம். இதுவரைக்கும் நான் இருந்ததே இல்ல. எங்க ஃபர்ஸ்ட் டைம். எங்க பேக்ல யாருமே இல்ல. ஆனா உண்மையை சொல்ல போனா இந்த ரைட்ல இந்த இடம் தான் ரொம்ப பயமா இருக்கும். நான் இதுல ஒரே ஒரு கை இருந்திருக்கேன். ஆனா எனக்கு பயமா தான் இருக்கு. ஆனா என்னதான் எனக்கு மயக்கம் வந்தாலும் நான் பிடிச்சிட்டு இருப்பேன். நம்ம ஒரு வழியா பாகுபலி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த நேரம் அன்எக்ஸ்பெக்டடா நம்ம யாரை பார்த்தோம்னா கௌதமி மேம் நம்ம பார்த்துருக்கோம். பார்த்துட்டு நமக்கு ஒரு சான்ஸும் கிடைச்சிருக்கு. அவங்க கிட்ட பேசி அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணிய மாதிரி நமக்கு ஒரு நல்ல வீடியோவுமே கிடைச்சிருக்கு. ஒரு வழியா வெளியே வர நேரம் 100வது பாகுபலி நம்ம முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். நம்ம என்ன பண்ண போறோம் ஆகாஷ்? இனிமே அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போறோம். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து வாங்க, அவ்வளவுதான்.